ஜனவரி 2ஆம் தேதியோட நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஜெனரல் சயின்ஸ்குள்ள ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் உடல் நலம் மற்றும் சுகாதாரம் அப்படின்ற டாபிக்குள்ள ஃபாலோ ஆகிற நியூஸ் தான் இது. தமிழகத்தில் ஸ்கரப் டைப்பஸ் அப்படின்ற பாக்டீரியா தொற்று வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற நியூஸ் தான் இது. இந்த பாக்டீரியா தொற்றை பற்றி பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் இந்த இதில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த பாக்டீரியா அதிகரிச்சுட்டு வர்ற காரணத்தினால பொது சுகாதாரத்துறை அதுக்கான சிகிச்சை வழிகாட்டுதல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இது. இப்போ ஸ்கரப் டைப்பஸ் என்பது ஒரு வகையான பாக்டீரியா தொற்று நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணி பூச்சிகள் உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும்போது அவர்களுக்கு ஸ்கரப் டைப்பஸ் நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிக்கட்சியான்ற பாக்டீரியா மூலமாக நமக்கு வந்து இந்த ஸ்கர்ஃப் டைப்பஸ் அப்படின்ற நோய் வந்து பரவுது அப்படின்ற சொல்கிறாங்க. இதோட அறிகுறியெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு மற்றும் தடிப்புகள் அதன் முக்கிய அறிகுறியாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் இந்த பகுதியெல்லாம் வந்து அதிக அளவில் இந்த ஸ்கர்ஃப் டைப்பஸ் வந்து பரவி இருக்கு. அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அத்தகைய பாதிப்பு காணப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. முக்கியமாக விவசாயிகள், புதர் மண்டிய மற்றும் வனப்பகுதிக்கு அருகே வசிப்பவர்கள், மலையேற்றத்தில் ஈடுபடுபவர்கள், கர்ப்பிணிகள், பூச்சிக்கடிக்கு உள்ளாக்கப்படும் சூழலில் இருப்பவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்துருங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எலிசா டெஸ்ட் பண்ணுறாங்க. எலிசா ரத்த பரிசோதனை மற்றும் மூலக்கூறு பரிசோதனை மூலமாக இந்த நோயை கண்டறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிசா டெஸ்ட் வந்து நம்ம ஹெச்ஐவிக்கு பண்ணுற டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை வந்து இதுக்கும் வந்து பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கான மருந்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கெரிப் டைப்பஸ் காய்ச்சலுக்குள்ளானவர்களுக்கு அசித்ரோமைசின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் டாக்ஸிசைக்ளின் இந்த 2 ஆன்டிபயோட்டிக் மருந்து தான் வந்து சிகிச்சைக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துமே வந்து உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படலைன்னா இதயம், நுரையீரல், சிறுநீரகம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட்டாலோ இரத்த நாளங்களின் வழியாக திரவ மருந்துகளை செலுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் வந்து உயிர் சிகிச்சை மையங்களில் வந்து நோயாளிகளை வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி சிகிச்சை கொடுக்குறாங்களான்னு சொல்லி சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஸ்கரப் டைப்பஸோட நியூஸ். இப்போ வந்து நம்ம சமச்சீர் புக்கில் நம்ம பாக்டீரியாவை பற்றி காமனாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு ஃபுல்லாக பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம வந்து ஒன்றா பார்ப்போம். நுண்ணுயிர்கள் அளவில் மிக சிறிதாக இருப்பதால் அவைகள் வெற்றி கண்களால் பார்க்க இயலாது. மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் டூ ஸ்மால் இன் சைஸ். தே கேனாட் பி சீன் த்ரூ நேக்கட் ஐஸ். மைக்ரோஸ்கோப்பால் தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் அதை வந்து மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து மைக்ரோபயாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நுண்ணுயிர்களை பற்றி படிக்கிறது வந்து நுண்ணுயிரியல் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம சமச்சீர் புக்கில். இப்போ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். காற்று, நீர், குளங்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல்கள், மண் மற்றும் நம் உடலில் உள்ளேயும் கூட காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இவைகளால் கடுமையான மற்றும் பாதகமான சூழ்நிலைகளான வெப்ப நீரூற்றுகள், பாலைவனம், பனி மற்றும் ஆழமான கடல் பகுதிகளில் வந்து சாதகமான ஒரு சூழல் வந்து பாக்டீரியாவுக்கு இல்லாதப்ப அது செயல்படாமல் இருக்கும். சாதகமான சூழல் வரும்போது அது செயல்படும்ன்றாங்க. இன்ஆக்டிவ் அண்டர் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அண்ட் பிகம் ஆக்டிவ் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. மைக்ரோ ஆர்கானிசம் கேன் பி ஸ்டடிட் அண்டர் 5 கேட்டகரிஸ். தே ஆர் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, அல்கே, புரோட்டோசோவா. நுண்ணுயிர்கள் 5 பிரிவுகளில் இருக்குது. வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா. தமிழ்லேயே அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு செல்லான ப்ரோக்ரியாட்டிகள், உட்கரு அற்றவை ஆகும். இவை பூமியில் முதலில் தோன்றி வாழும் உயிரினமாக கருதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. வித்தவுட் நியூக்ளியை டு பி a first living organism on earth. வகைப்பட்டியலில் வந்து மோனிரா என்னும் உலகத்தின் கீழ் இது இடம்பெற்றுள்ளது. பாக்டீரியாவை பற்றி படிக்கிறது வந்து பாக்டீரியாலஜி. பாக்டீரியாவோட சைஸை வந்து போட்டிருக்காங்க. மைக்ரோமீட்டர் 1 மைக்ரோமீட்டர்லேருந்து 5 மைக்ரோமீட்டர் அளவுடையது இருக்கும். சைஸ் ஆஃப் அ பாக்டீரியா ரேஞ்ச் ஃப்ரம் 1 மைக்ரோமீட்டர் டு 5 மைக்ரோமீட்டர். 2 வகைப்படும். காற்று சுவாச பாக்டீரியா, சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. காற்றில்லா சுவாச பாக்டீரியா, சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவைப்படுவதில்லை அப்படின்னு 2 வந்து நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஏரோபிக் பாக்டீரியா ரெக்வயர்ஸ் ஆக்சிஜன், ஆனரோபிக் பாக்டீரியா டஸ் நாட் ரெக்வயர்ஸ் ஆக்சிஜன். செல்லோட ஸ்ட்ரக்சர், செல்லின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதோட அவுட்ரு கவரேஜை வந்து செல் வால் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம்.
நியூக்ளியர் மெட்டீரியல் இஸ் ரெப்ரசன்ட் பை எ நியூக்ளியாய்டு வித்தவுட் நியூக்ளியர் மெம்ப்ரேன். அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோல் டிஎன்ஏ வந்து இருக்குது, அதை வந்து பிளாஸ்மிட் அப்படின்றோம். ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம். புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து 70S ரிபோசோம் வந்து கேரி பண்ணியிருக்கு. அதர் செல் ஆர்கனில்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியா, கீபாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்குது. என்ன ஆப்சண்ட்டாக இருக்குன்னா ஃப்ளாஜெல்லா வந்து எட்ஸ் இன் லொக்கமேஷன் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. ஃபோட்டோ வச்சு இந்த பிக்சர் வச்சு நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதான் வந்து இப்படி தான் இருக்கும் பாக்டீரியான்றதை நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நுண்ணிலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கேப்சூல், செல் சுவர், செல் சவ்வு, சைட்டோபிளாசம், அப்புறம் கசை இலை, நியூக்ளியாய்டு. வட்ட வடிவ DNA அதே தான் கொடுத்துருக்காங்க. பில்லி, கேப்சூல், செல் வால், செல் மெம்ப்ரேன், சைட்டோபிளாசம், ஃப்ளஜெல்லா, நியூக்ளியாய்டு, சர்க்குலர் DNA. வந்து அப்படியே கீழே இருந்து ஒரு ரஃபாக வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். பார்த்தோன்னா பாக்டீரியாவோட செல் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு வந்து உள்ள நியூக்ளியாய்டு உள்ள, அதுக்கு வெளியே வந்து சைட்டோபிளாசம், அதுக்கு வெளியே வந்து செல் மெம்ப்ரேன், அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே இருக்க லேயர் என்ன நம்ம சொல்கிறோம்னா செல் வால். இதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இதான் செல் ஸ்ட்ரக்சர். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் தனியாக அதை வரைஞ்சி காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பாக்டீரியா வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க எப்படின்னா அதோட ஷேப்பை வச்சு வித்தியாசப்படுத்துகிறாங்க. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பாக்டீரியா ஆர் டிஸ்கிரைப்டு அக்கார்டிங் டு தி ஷேப் ஆஃப் தேர் செல்ஸ். ஷேப்ஸ் வச்சு தே ஆர் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேசில்லை, ஸ்பெரிலா, காக்கை, விப்ரியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 விஷயம். அதில் பேசில்லை வந்து ராட் ஷேப்டு பாக்டீரியாவாக இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பைரில்லா வந்து ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹெலிகோபாக்டர் பிலோரி. அப்புறம் வந்து காக்கை வந்து ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப்டு பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. தே கேன் ஸ்டிக் டுகெதர் இன் அ பேர். ரெண்டாக ஒட்டிக்கிறோம். அதை டிப்ளோகாக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை ஒரு ரெண்டாக ஒட்டி ஒரு செயினாக ஃபார்ம் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்போகாக்கஸ் அப்படின்றாங்க. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா ஆர் அக்வர் இன் பஞ்சஸில் அக்வர் ஆகிருக்கிறத வந்து ஸ்ட்ராபைலோகாக்கஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு நேம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான். அடுத்து விப்ரியோ கமா ஷேப்டு பாக்டீரியா. எக்ஸாம்பிள் வந்து விப்ரியோ காலரா சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த 4 வகைகள். இந்த இதுலேயும் வந்து பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசிலஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி ஸ்பெரிலா வந்து இந்த மாதிரி கீழே அப்படியே வால் மாதிரி நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காக்கை அது வந்து ஒரு பால் ஷேப்டு பாக்டீரியாவாக இருக்கும். ஒரு வட்டமாக ஒரு பால் மாதிரி இருக்கும். அப்புறம் விப்ரியோ வந்து நீளமான ஒரு வாலா கமா ஷேப்டு, கமா போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து 4 வகையான பாக்டீரியா ஸ்ட்ரக்சர்ஸ். இதை வச்சு பிரிக்கிறாங்க 4 வகையாக. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இப்போ ஃப்ளாஜெல்லாவோட நம்பர்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வச்சு பிரிக்கிறாங்க. அதை வந்து தமிழில் வந்து கசை இலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோட்ரைச்சோஸ், ட்ரைச்சோஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிட்ரைச்சோஸ், பெரிட்ரிச்சோஸ், அட்ரிச்சோஸ், கற்றை கசையிலை, ஒருமுனை கற்றை கசையிலை, இருமுனை கற்றை கசையிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்று கசையிலை, கசையிலையற்றவை அப்படின்னு தமிழில் சொல்லப்படுது. ஒரு சிங்கிள் ஃப்ளாஜெல்லா வந்து ஒரு எண்டில் இருக்குன்னா அது வந்து விப்ரோ காலரா அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு ஃப்ளஜெல்லா மட்டும்தான் இருக்கும். பிக்சரில் இருக்குது பாருங்கள், அந்த லாஸ்ட்டு நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃப்ளஜெல்லான்னு சொல்கிறாங்க. இதோட டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இத்தனை வகையாக வந்து கிளாஸிஃபைட் பண்ணுறோம். அதில் இந்த மோனோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மோனோ அப்படின்னாலே சிங்கிள் தானே. அப்போ சிங்கிள் ஃப்ளஜெல்லா. அப்புறம் வந்து லோப்போ வந்து என்னென்னா டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா அட் 1 என், அதுக்கு வந்து சூடோமோனஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோடோஸ்பைரில்லம் ரூபம் அப்படின்ற விஷயம் வந்து ஆம்பிட்ரைகோஸ், இருமுனைகள் கற்றையாக கசையிலை காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ட்ரிடிகோஸ் வந்து ஃப்ளாஜிலா எல்லா பக்கமும் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈகோலி சொல்கிறாங்க. அப்புறம் அட்ரிகோஸ் வந்து வித்தவுட் ஃப்ளாஜிலாவே இல்லாமல் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோரினோ பாக்டீரியம் டிப்திரியா பிக்சரில் மென்ஷன் பண்ணது. மோனோட்ரைகோஸ்னால் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து
இது வந்து மேலே அப்படி நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து லோபோட்ரைச்சோஸ். அப்புறம் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து அட்ரிச்சோஸ். தீ இருக்கிறது, இது ஒரு வகை. அப்புறம் வந்து மேலேயும் கீழே மட்டும் இருக்குது இல்லையா, அது ஒரு வகை. இந்த மாதிரி அதோட ஃப்ளாஜெல்லா வச்சு பிரிச்சுருக்காங்க. இதான் வந்து டைப்ஸ் இன் பாக்டீரியா ஹேண்ட் ட்ரான் செட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. அடுத்து வந்து பாக்டீரியா எப்படி வந்து உணவை வந்து எடுத்துக்கிறது, ஃபுட்டை வந்து எப்படி மேக் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சில பாக்டீரியா வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக வந்து பாக்டீரியா உணவு எடுத்துக்கிறது தாமே தயாரித்து கொள்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாக்டீரியா பேர் வந்து சயனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அசாதாரணமான சூழலில் வாழும் பாக்டீரியா வந்து சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களை அமோனியா ஹைட்ரஜன் சல்ஃபைட் பயன்படுத்தி உணவை தயாரிச்சுக்கிறது. பாக்டீரியாக்கள் வந்து வேதி தற்சார்பு உணவூட்டம் எனப்படும். பாக்டீரியா வந்து கூட்டுயிர் வாழ்க்கையை வந்து முறையாக மேற்கொள்கின்றன. எடுத்துக்காட்டாக வந்து மனிதனோட சிறுகுடலில் வந்து வாழுது. அந்த பாக்டீரியா பேர் வந்து ஏகோலை. ஃபிஷன் மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. பிளத்தல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாக பிளத்தல், பலவாக பிளத்தல். இந்த 2 பாக்டீரியா வந்து முக்கியமானது. சயனோ பாக்டீரியா, இன்னொன்று வந்து ஏகோலை. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேப்லேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லேஷனில் வந்து பாக்டீரியா, அதோட அறிகுறி, அதோட நோய் எப்படி இருக்கும் என்னன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கான வேக்சினேஷன் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் நமக்கு தெரிஞ்சது பாக்டீரியா. த்ரூ ஏரும் விட்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன் அப்படின்னா அந்த மனிதர்களோட சளி மூலமாகவும் பரவும் அப்படின்னு இருக்காங்க. இது தொடர்ச்சியாக இருமல் இருக்கும், ரத்தத்தோட கூடிய சளி, எடை இழப்பு, மூச்சு திணறல் இதெல்லாம் வந்து அறிகுறியாக இருக்கும். இதுக்கு வந்து பிசிஜி தடுப்பூசி வந்து சிகிச்சைக்கான வழிமுறை, தடுப்பு முறைகளின் சிகிச்சை. அடுத்து பார்த்திங்கன்னா காலரா, விப்ரியோ காலரா அப்படின்ற பாக்டீரியா மூலமாக வருது. இது ஈக்கள் மூலமாகவும் அசுத்தமான உறவு மற்றும் நீரின் மூலமாகவும் வந்து பரவுது. சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீரத்த வயிற்றுப்போக்கு, வாந்தி, விரைவான நீரிழப்பு. காலராவுக்கு எதிரான தடுப்பூசி, அப்புறம் வந்து தன் சுகாதாரம் வேணும் அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க தடுக்கும் முறை. அடுத்து வந்து ஆந்த்ராக்ஸ்னு சொல்லப்படுற கேட்டில் ஆல்சோ அஃபெக்டட் ஹியூமன், ரெண்டுமே கால்நடைகள். பாக்டீரியா நேம் வந்து பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ். அந்த பாக்டீரியா மூலமாக பரவுது. அசுத்தமான மண் மற்றும் உணவின் மூலம் வந்து பரவும் முறையாக இருக்குது. அறிகுறி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விடுவதில் வந்து சிரமம் ஏற்படும், சுயநினைவு கொஞ்சம் வந்து இல்லாமல் போகும், பசியின்மை இருக்கும், இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஆந்த்ராக்சிஸ்ன்ற தடுப்பூசி வந்து தடுப்பு முறை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிட்ரஸ் கேன்சர் சொல்கிறாங்க. அதோட பாக்டீரியா வந்து சாந்தோமோனஸ் ஆக்சினோபோடிஸ் பாக்டீரியா மூலம் வந்து பரவுது. அது வந்து ஏர், வாட்டர் இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இலைகள், தண்டுகள் மற்றும் கனிகளில் வந்து புண்கள், கொப்பளங்கள் மாதிரி உண்டாகுதல் இந்த மாதிரி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி இருக்கும். தடுக்கும் முறை வந்து தாமிரம் அடிப்படையான பொருளை கொண்டு பாக்டீரியம் எதிர்க்கும் பொருட்களை வந்து பயன்படுத்துதல். ஸோ இதான் வந்து ஜனவரி 2ஆம் தேதியோட நியூஸ். இது வந்து பாக்டீரியா சம்மந்தமான எல்லா விஷயமும் இதில் மென்ஷன் பண்ணியாச்சு. நீங்கள் நோட்ஸ் எடுத்து தனிப்பட்டதை படிச்சுக்காங்க. தேங்க்யூ.